வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீ பெரியவர், பெரியவர். தேவனே நீ பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனே நீ நல்லவர், நல்லவர். தேவனே நீ வல்லவர், வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீ பெரியவர், பெரியவர். தேவனே நீ பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனே நீ நல்லவர், நல்லவர். தேவனே வல்லவர், வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி ஊற்றுமே. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான இந்த நல்ல காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வாக்கு தத்தம் பண்ணியவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போதுமானவர். இன்னைக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைமைகளுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு நல்லவராக ஆண்டவரே நீர் வல்லவராக, பெரியவராக, ஆமென், போதுமானவராக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சொல்லியும் செய்யாதிருக்கிறவரை நாங்கள் ஆராதிக்கவில்லை, வசனத்தும் நிறைவேற்றாதிருக்கிற ஒருவரை நாங்கள் சேவிக்கவில்லை. நாங்கள் பிறந்த நாள் முதல் எங்களை ஆதரித்து ஆசீர்வதித்து நடத்தி வருகிற தேவன் ஆண்டவரே, சொன்னதை செய்கிற வரைக்கும் எங்களை கைவிடாதிருக்கிற ஆண்டவர். ஐயா, அந்த மாதத்தில் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரிங்கள் ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்தும், உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும், வசனத்தை உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்த வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்தும். ஆங்காங்கு ஆராதனையில் பங்கெடுக்கிற நமது பிள்ளைகள் எல்லாரையும் அவர்களுக்கு சொன்ன வாக்குப்படியே சொல்லியபடியே ஆசீர்வதித்து இந்த ஆராதனையில் மேன்மைப்படுத்த ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆன்லைன் மூலமாக ஆங்காங்கு வீடுகளில் இருந்தாலும் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சொல்லியபடியே இந்த மாதத்தில் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாம மகிமைக்காக இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாட போகிறோம். ரொம்ப பிடித்த வேத பகுதிகள் ஒரு பகுதி, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பூமி நிலை மாறினாலும்
பர்வதங்கள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலோ நாம் பயப்படும் என்று வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நல்ல கரங்களை தட்டி பாட போகிறோம். சொல்லியபடி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம் நடுவில் பெரியவராக, நல்லவராக, வல்லவராக, நம்முடைய வாழ்விலே போதுமானவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீ மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீ மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தே சோதனை செய்தேன், அதிலை தாண்டிலே கண்ணீரை கடந்தே சோதனை செய்தேன், அதிலை தாண்டிலே நன்றி நன்றி உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்தே எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்தே எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீ மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீ மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா.
பயங்கரமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்மை நடத்தின ஆண்டவர், இம்மட்டும் உதவி செய்த நம்மளுடைய எபனேசர், இனியும் உதவி செய்யக்கூடிய இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கிறார். எதிலும் மேன்மை உள்ளவர்கள் என்பதினால் அல்ல, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் இந்த நாள் வரையிலும் அவரை உயிரோடு சேவிக்க உதவி செய்த நல்ல ஆண்டவர் அவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கண்மணி போல நம்மை பாதுகாத்து கிருபையால் தயவால் நடத்துகிற நல்ல ஆண்டவரை இந்த மாத வாக்கு தத்தத்தின்படியே நன்றி சொல்லி பாட வந்தோம். வார்த்தையினால சொன்னதெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாக்கள் சொன்னது போலவே நாங்களும் எங்கள் வாழ்நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினீர் என்று பாடி மகிழக்கூடிய நல்ல தருணங்களுக்குள் எங்களை நடத்துவீர். இம்மட்டும் எங்களை அப்படிதான் நடத்துனீங்கப்பா, இனியும் அப்படிதான் நடத்துவீங்க. இருக்கிற எல்லைகளிலே உணர்ந்து அனுபவித்து சில விரும்பாத பாதைகள், சில எதிர்பார்க்காத சூழ்நிலைமைகள், சில விரும்பத்தகாத எத்தனையோ பாதைகளை சந்திக்க நேரிட்டாலும் இந்த சூழ்நிலைமைகளினூடாய் எல்லா மனித உருவங்களின் இயல்புகளையும் கண்டுகொள்ள உதவி செய்த ஆண்டவர் அவர். அவர் மாத்திரம் மாறாதவராக, அவருடைய வாக்கு தத்தங்கள் நம் வாழ்விலே மாறாதவைகளாக, அவர் மாத்திரம் நம்மளை கரம் பிடித்த நாளில் எப்படி இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் என்றைக்கும் அவர் வாழ்வில் இருப்பார், மாறாதவர். இந்த காலை வேளையிலே மனித குணங்கள் நம்முடைய சூழ்நிலைமைகளுக்கு ஏற்றார் போல நம்மோடு கூட இருக்கிற நபர்களுடைய நிலைகள் மாறுவதை காண முடியும், ஆனால் அவர் மாறாதவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி இருக்கிற எல்லைகளிலே காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில சொல்லியபடி ஆசீர்வதிப்பீர், உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மறவாமல் எப்போது என்னை காத்து கொண்டீர் ஆண்டவரே. கைவிடாமல் விட்டு விடங்கிடாமல் நெருங்கின பாதையெல்லாம் யாரும் நம்ம கூட வரல. நெருக்கப்பட்ட நேரங்கள், கலங்கின நேரங்கள், மரணத்தின் கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொண்ட நேரங்கள், எனக்கு அருமையான தேவஜனமே, நம்பின நபர்களால் கைவிடப்பட்ட நேரங்கள் கூட நெருங்கி வந்த ஆண்டவர் அவர். வெட்கப்பட்ட தேசத்துல இன்னைக்கு வெட்கப்பட்ட சூழ்நிலைமையில் இருப்பது போல் ஒரு எல்லைகளிலே சாத்தான் நம்மை வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி நல்ல உணர்ந்து வீடுகள்ல தான் இருக்கிறோம். நன்றி பலிபீடங்கள் ஆக்கப்படட்டும். வார்த்தையினால் சொன்னத கரங்களினால் நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லியபடி ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல்
சொன்னதை செய்யும் அளவோ நம்மை கைவிடாதிருக்கிற நல்ல ஆண்டவர் அவர். ஆமென். ஆண்டவர் இந்த காலவில் நமக்கு உதவி செய்யட்டும். ஒரு கடுமையான ஒரு கொடுமையான எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் ஆம்புலன்ஸினுடைய அலாரங்கள், எங்கு பார்த்தாலும் கண்ணீர் விட்டு கதறி அழுகிற சூழ்நிலைமைகள், தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்து ஆறுதலடைய கூடாத அடுத்தடுத்த மரணங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு அடைக்கலமாய் கேடகமாய் இருப்பாராங்க. நம்முடைய தேசத்துக்கு தயவு செய்வாராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளினூடாய் செல்லுகிற தேசங்களுக்கு கர்த்தர் தான் இரக்கம் செய்யணும். கர்த்தர் தேசத்தை கடாட்சிக்கணும். கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கட்டப்பட்டவர்களுடனே நீங்களும் கட்டப்பட்டவர்களாக நினைத்து, நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று நினைத்து தீங்கு அனுபவிப்பவர்களை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட எல்லைகளில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஆண்டவரையாலே அன்றி யாராலே அவர்களை ஆறுதல் படுத்த முடியாது. சகல ஆறுதலின் தேவன் இழப்புகளினூடாய் சென்ற குடும்பங்களுக்கு ஆறுதல் தருவாராக. பலகீனப்பட்ட பிள்ளைகளை சுகப்படுத்துவாராக. இந்த மரண ஓலங்கள் இனி நம்முடைய தேசத்திலே கேட்காதபடி இந்த மரணங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாராக. என்னைக்கும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிப்பவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். நினைத்து ஆண்டவர் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க கிருபைகளை தருவாராக. கர்த்தருடைய நாமம் பலத்த தொழுவதற்குள் ஓடி சுகமாயிருக்க பலன் தருவாராக. என்னோடு கூட சேர்ந்து உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலை தங்களை தட்டி பாடும்படி கேட்கிறேன். அடிக்கடி 91 சங்கீதம் நம்முடைய எல்லைகளிலே வாசிக்கப்படுவதாக. நல்ல பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. உன்னதமானவரின் உயர் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வண்ணம் அடைக்கலமே தம் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் நம் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் நம்
எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஆராதனைக்காக எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கும்படி கேட்கிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும்படி கேட்கிறேன். சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வத்துக்கும் எஜமான் இந்த நாட்களிலே எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு முடிவு உண்டாக்குவாராக, தம்முடைய ஜனத்துக்கு வாழ்வளிப்பாராக. நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும்படி கேட்கிறேன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, இதயத்திலுமே தொழுகிறோம் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி பாடுவோமாக. सर्व सृष्टिக்கும் यजमान நீரே, सर्व सृष्टिயை காப்பவர்
எல்லைகளில் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் நேர் முழங்கால் படியிட்டு
ஆண்டவர் சமூகத்தில் ஒரு கமிட்மெண்ட் டைமுக்குள்ளே வந்திருக்கிறோம். நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு வாழ்க்கையில் சர்வ சிருஷ்டிக்கு எஜமான், சர்வ வியாபி, சர்வ ஞானி. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த புதிய வாரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக இருக்கணும். ஆண்டவரே ஐயா, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிற ஆண்டவரே தெரியாத ஒரு காலகட்டத்தில், கொடிய காலங்களுக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கிருபை, உங்கள் இரக்கம் எங்களை மூடிக்கொள்ளணும். உங்களுடைய தயவு எங்களை மூடிக்கொள்ளணும். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாக இருக்கணும். நாங்கள் அதற்குள்ள ஓடி சுகமாக இருக்கணும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கணும். கர்த்தர் நமக்கு தயவு பண்ணுவாராக. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம்மை மூடிக்கொள்வதாக. இந்த கால வேளையிலே நல்ல இருக்கிற இல்லைகளில நல்ல அர்ப்பணித்து மறப்பேனோ உமது அன்பை, மண்டி இடுவேன் உங்க பாதத்திலே. நம்மை உயிரோடு வைத்ததை நோக்கம் ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்திருக்க, வேதத்தை நேசித்து வாசித்து அதன்படி நடக்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்க, வேடிக்கை பார்க்க வல்ல நம்மை உயிரோடு வைத்திருப்பதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் நம்மை ஆண்டவர் உயிரோடு வைக்கவில்லை. இந்த கால வேளையிலே கட்டப்பட்டவர்களுடனே நீங்களும் கட்டப்பட்டவர்களாக, நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிப்பவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். வேடிக்கை பார்க்கவோ அல்லது அவர்களை குறை கூறுகிற இடத்திலோ மரித்து போன, மரணித்து போன, தேவனோடு இணைக்கப்பட்ட பரிசுத்தவான்களை காட்டிலோ எந்த விதத்திலும் நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் என்று சொல்வதற்கோ பாக்கியமுள்ளவர்கள் என்று சொல்வதற்கோ வழி இல்லை. தேவ பிள்ளை, இந்த காலை வேளையிலே இந்த நிமிடத்தில் இருக்கிற நாம் மறு நிமிஷத்துல யாருக்கு என்ன நேரிடும் என்கிறது தெரியாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்று கேட்பதற்கு உரிமை இல்லாதவர்கள். அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்படி தங்களுக்கு அருமையானவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் அந்த இழப்பீடுகளுக்கு ஆண்டவராலே அல்லாமல் அந்த இடத்தை யாரும் சரி செய்ய ஈடு செய்ய முடியாது. கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவாராக. மனுஷனையும் மிருக ஜீவன்களையும் காப்பாற்றுகிறவர். அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. அவர்களுக்காய் அனுதாபப்பட்டு அவர்களுக்காய் ஜெபிக்கிறதை தவிர எந்த விதத்தில் ஆறுதல் கூறினாலும் அவர்களை ஆறுதல் படுத்த முடியாது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனோடு இணைத்துக் கொள்ளப்பட்ட காலங்கள் மனம் பதறுகிறது, இருதயம் நடுங்குகிறது, கண்களில் கண்ணீர் வருகிறது, ராத்திரியிலே விழித்தால் நித்திரை நமக்கு தூரமாகிறது. சில கேள்விகள் ஆண்டவரை நோக்கி கேட்கத்தோ துவங்குகிறது. இந்த காலை வேளையிலே என்னை இந்த உயிரோடு வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா ஆண்டவரே? நீர் கொடுத்த ஜீவ காலம் எல்லாம் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பதற்கு, தேவஜனத்துக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே, தேவஜனத்துக்கு அனுகூலமாய் என்னால் எந்த நன்மைகளை செய்வதற்கு வேதம் அப்படி சொல்லுது. கூடுமானால் விசுவாச குடும்பங்களுக்கு உங்களால் இயன்ற நன்மைகளை செய்யுங்கள் என்று சொல்லி, நன்மைக்கு ஞானியும் நன்மைக்கு காரணமானவரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ காலம் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு மகிமையாய், எப்பொழுது அவருடைய வருகை வரும் என்று தெரியாது, எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. கடைசி காலங்களிலே எனது மரணமோ உமது வருகை நாளோ எது வந்து என்னை முன்பு அழைத்திட்டாலும் ஆண்டவரே, அந்த கடைசி வருகை நாளில் உம்மோடு இணைத்துக் கொள்ளப்படக்கூடிய கிருபைகளினால் மாத்திரம் என்னை இந்த நாட்களில் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு நாளும் ஒருவர் நித்திய ஜீவனை இழந்து போக கூடாது. அந்த முடிவோடு கூட இந்த நாட்களில் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு பலனையும் கிருபைகளையும் தருவாராக. நல்ல ஒப்பு கொடுத்து மறப்பேனோ உமது அன்பை, மண்டி இடுவேன் உங்க பாதத்தில். ஆண்டவரே, எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள், எத்தனை ஈவு இரக்கங்கள், எத்தனை தயவுகள் ஆண்டவர் எனக்கு செய்ததை என்னால மறக்க முடியாது. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது என்னை தேடி என் பின்னே வந்திர. மறக்கவே முடியாது உங்க அன்பை, எனக்கு செய்த கிருபைகளை, எனக்கு செய்த ஆசீர்வாதங்களை மறக்க முடியாது. பாடி கர்த்தரை மண்டியிட்டு முழங்கால் படியிட்டு இருக்கிற எல்லைகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே,
எபினேசரே ஆராதனை, எஜமானனே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, எஜமானனே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை, எஜமானனே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, எஜமானனே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, எஜமானனே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, எஜமானனே ஆராதனை. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சொல்லியபடியே எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஐயா, எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலைமைகள், வனாந்தரமான அனுபவங்கள் ஆண்டவரே, எத்தனையோ வருத்தங்கள், வேதனைகள் ஆண்டவரே, எத்தனையோ கைவிடப்பட்ட சூழ்நிலைமைகள் ஆண்டவரே, விரும்பாத பாதைகள் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலைமைகள் எத்தனை எங்கள் வாழ்க்கையிலே சொல்ந்தாலும் சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வத்துக்கும் எஜமான் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை படகில நீங்க தான் எங்களுடைய மாலுமி. நீங்க ஆண்டவரே, நீர் அனுமதியாத ஒன்று எங்கள் வாழ்க்கையில் வருவதில்லை ஆண்டவரே. உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எத்தனை சூழ்நிலைமைகள், எத்தனை எதிர்காற்று, எத்தனை சுழல் காற்று, எத்தனை புயல் காற்று ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை படகு அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலைமைகள் ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மரணமே நேரிடுகிறதாகவே இருந்தாலும் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்புவிக்க உம்மை நாங்கள் நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே, கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீரே ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எங்களுக்கு பாராட்டினீரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த கால வேளையில் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்ல ஆராதனைகளில் பங்கெடுக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். விசேஷமாக ஆண்டவரே, உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே ஐயா, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபைக்குள் வந்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் வேலி அடைக்க ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த புது உடன்படிக்கையின் ரத்தம் எங்கள் குடும்பங்களிலே, வீடுகளில், நிலைக்கால்களில் வைக்கப்பட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவருடைய நெற்றிகள்
கைகளில் வைக்கப்படுவதாக என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் உமது பிள்ளைகளுக்கு அடைக்கலம் இருக்கட்டும் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் அதற்குள் ஓடி சுகமாய் இருக்கும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் எங்களை நடத்தி எங்களை தாங்கி ஆண்டவரே இந்த நாட்களுக்கு தேவையான கிருபைகளையும் பலனையும் தந்து ஆண்டவரே எங்களின் பாதுகாத்து வழிநடத்த ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே சொல்லியபடி செய்கிற உம்முடைய கரங்களிலே வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபையின் மூலம் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நிறைவேற்றி கொடுக்க வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அந்த வார்த்தைகளின் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போவது இல்லை. அந்த சொல்லியபடி எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்கள் எஜமான் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே எங்கள் கப்பல் மாலும் எங்கள் வாழ்க்கை படகு ஆண்டவரே எங்கள் யாத்திரையில் நீர் மாலுமியா இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே லாக்டவுன்ல நீர் நடத்த வேண்டுகிறோம். ஆண்டவரே ஐயா இந்த லாக்டவுன்ல பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுகிறோம். ஆண்டவரே இந்த லாக்டவுன் பீரியட்ல உம்முடைய பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகளோடு இருக்கும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறோம் கரத்தில் தாழ்த்தி கொடுத்து ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். கிரிட்டிக்கல் கேர்ல இருக்கிற பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். சிகிச்சை பலனின்றி தவிக்கிற பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். தேவையான மருத்துவர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே மருத்துவர்கள் மருத்துவமனையில் உள்ள எல்லா ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பாதுகாப்பு எங்கள் தேசத்துக்கு மேல இருக்கட்டும். எங்கள் தேசத்துக்கு தயவு பண்ணும். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை விடுதலையாக்கும். நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வார்த்தையை அனுப்பி வசனத்தை அனுப்பி சுகமாக்க ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். இழந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் தாரும். சகல ஆறுதலின் தேவன் அந்த குடும்பங்களில் உம்முடைய பிரசன்னத்தை நிரப்ப நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் மகிமைப்படும். துதிகன மகிமை உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று வேத பகுதிகளை வாசிக்கும்படி கேட்கிறேன். வசனம் பிரதி வசனமா வசனம் பிரதி வசனமாய் வாசிக்கும்படி கேட்கிறேன். சங்கீதம் 121 122. எழுந்து நின்று இருக்கிற இல்லைகளை வேதத்தை நல்ல கரத்தில் எடுத்து வீட்டில் இருக்கலாம். பயத்தோடு கர்த்தரை சேவிக்க நடுக்கத்தோடு கலிகூற கர்த்தர் கிருபைகளை தரட்டும். எப்பொழுதெல்லாம் ஆராதனைக்கு வருகிறோமோ நல்ல ஆயத்தத்தோடு வர கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் கிருபை தருவாராக. சங்கீதம் 121 122. ஆரோகண சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். 122வது சங்கீதம் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிக்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை உங்களை காணும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி.
தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பாடல்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி. இந்த நாளிலே நாம் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நல்ல கர்த்தரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோமாக. வாக்குத்தத்த வசனம். கடந்த நாட்களிலே நாம் பல செய்திகளை பல போதகர் மூலமாக கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் வாக்குத்தத்த செய்திக்கு நிறைய கடந்து போகிறோம். கடந்த நாட்டில் ஏற்பட்டதான கர்த்தர் என் வாழ்க்கையில் ஏற்பட்டது பலகின் எல்லாவற்றையும் விலை காத்து எம்பட்டு கொடுத்த விடுதலை, சுகபலன், ஆரோக்கியம் எல்லாவற்றுக்கும் நன்றி. நீங்கள் ஜெபித்தீர்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், அப்படிதானே? நீங்கள் ஜெபித்தீர்கள், கர்த்தர் கொடுத்த விடுதலைக்கு நன்றி. உங்கள் ஜெபத்திற்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தேவ பலத்தோடு கர்த்தரை கண்டு வாழ, கர்த்தரை கண்டு பிரகாசிக்க தேவன் நமக்கு அனுக்கிரகப்பட்டவராக. அவருடைய கிருபையின் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால ஒரு சில அறிவிப்புகள் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களிலே கொரோனா பரவல் போன ஆண்டு ஒரு விதமாக இருந்தது, இந்த ஆண்டு வேறு விதமாக இருக்கிறது. நான் அடிக்கடி கடந்த நாட்களில் சொன்னேன், 2வது அலை வருகிறது, மோசமாக இருக்கும், எப்படி பரவும் தெரியாது, காற்றிலே பரவலாம் என்றெல்லாம் சொல்லியிருந்தேன். அதேபோல நாட்களிலே கொரோனாவுடைய பாதிப்புகள் தேசமெங்கும் பயங்கரமாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தேசத்திற்காக ஜெபிப்போம், தேசத்திற்காக கண்ணீர் விடுவோம். முதலாவது தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தேசத்திற்கு தேவனுடைய இரக்கம் வேண்டும். அந்த தேவ இரக்கம் தேசத்துக்கு வருவதற்கு முன்பு உங்களுக்கு எனக்கும் வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல நாம் ஆண்டு சமூகத்திலே தேவ இரக்கத்துக்காக நாம் மன்றாடுவோம். நம் மீது தேவ இரக்கம் இருக்கட்டும். நம்ம மீது இருக்கிற இரக்கம் நம்முடைய தேசத்தின் மீது கட்டாயம் கர்த்தர் நமக்கு தருவார். அவருடைய இரக்கம் நம்முடைய தேசத்துக்கு வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்கு வர வேண்டும், ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். நம்முடைய தேசத்திற்கு தேவன் எப்படி ஒரு எழுப்புதலை வைத்திருக்கிறார். அதற்கு முன்னாலே என்னென்ன சம்பவிக்க நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வீடுகளிலே அமர்ந்திருக்கும்படி கேட்கிறேன். வெளியே சுற்றாதீர்கள், அங்கே வெளியே போகாதீங்க. தேவையான மட்டும் ஒருத்தர் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். வீடுகளிலே இருங்கள், வெளியே வராதுங்க. கவர்மெண்ட் அப்படி தான் சொல்லுது, டாக்டர்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு மகிமை உண்டாவதாக. பொருட்கள் என்னைக்கு இருக்கும்? நான் வாங்கி சாப்பிட்ற பொருட்கள் என்னைக்கு இருக்கும்? ஆனால் சாப்பிட்றதுக்கு நாம் இருக்கணும். ஆகவே நாம் கவனமாக இருப்போமாக. நம்மை தற்காத்துக் கொள்வோம், நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். ஆகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாக்குத்தத்த வசனம் உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. அந்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை அவன் ஆசீர்வதித்து ஜெபத்தோடு கூட சொல்லுவதாய் காண்கிறோம். கர்த்தர் உங்களை இந்த எல்லைக்கு கொண்டு வந்து விட்டார். உங்களை 1000 கோடி கோடியாய் பெருக பண்ணுவாராக. பெருக பண்ணிட்டு அவன் சொன்னாரு, சொன்னியபடியே என்னென்ன உங்களுக்கு சொன்னாரோ அதன்படியே உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவன் சொல்வதாய் காண்கிறோம். இந்த உபாகமத்தின் புத்தகம் மோசேயினாலே எழுதப்பட்ட புத்தகம். மோசே 5 ஆகமங்களை எழுதினார். ஆதி ஆகமம், யாத்திரை ஆகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம். இதில் உலக சரித்திரம், உலக தோற்றத்தை குறித்து எழுதினான். அதுக்கப்புறம் சரித்திர மனித சஞ்சாரம், மனிதனுடைய வம்ச வரலாறுகள், மனிதனுடைய பெருக்கத்தை குறித்து எழுதினான். அதில் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் ஆபிரகாம். அவனை வைத்து அந்த புத்தகமே அந்த 12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது. மற்ற எல்லாம் 11 அதிகாரத்தில் முடிச்சிட்டான்.
12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது தேவனுடைய திட்டமும் நோக்கமும் நிறைவேறும்படியான ஒருவனை தெரிந்து கொண்ட தேவன் அவனுடைய காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். அதிகமாக யோசேப்பின் வாழ்க்கை குறித்து ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிற யாத்திரையாகவும் பிரயாணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமும் வழிமுறைகள், நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்குரிய பக்திக்குரிய காரியங்கள், பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள், என் நாமத்தை பிரயாணப்படுகிறக்கூடியது. ஆனால் உபாகமம் வரும்போது இவை எல்லாம் ரத்தின சுருக்கமாக பிரயாணப்பட்ட நாட்களிலே தேவன் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார் என்பதை குறித்து எங்கே சொல்லப்பட்டு அற்புதமானவைகளை நாம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எல்லையிலே அப்படிப்பட்டவைகளை நாம் வாசிக்கிறோம். இது ஒரு ஒரு நியாயப்பிரமாண புத்தகத்தை போல அவர்களுக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு புத்தகம் என்று சொல்லலாம். அதில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், அவர் நடத்தின பாதைகள், இவை எல்லாவற்றையும் குறித்து சொல்லியிருக்கிறார். 11ஆம் வசனத்தில் சொல்லும் போது நிறைய இருக்கு. ஆனால் 11ஆம் வசனத்தில் சொல்லும் போது அவங்க சொல்லுகிறான், இப்போது நீங்கள் இந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி வந்திருக்கிறீங்க. மோசே அவர்களை யோர்தானுடைய எல்லை வரைக்கும் நடத்தினார். மோவாபின் அந்த யோர்தான் எல்லை வரைக்கும் நடத்தினார். காத் கோத்திரம், ரூபன் கோத்திரம், மனாசையின் பாதி கோத்திரங்கள், மனாசையின் பாதி கோத்திரம், இதில் அவர்கள் சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பெற்றுக்கொண்ட பகுதி அது வாசிக்கிறோம். அதற்கு பிறகு மீதி இருக்கிற 9.5 கோத்திரங்கள் யோசுவாவினால் நடத்தப்பட்டது. ஆனால் மோவாப் தேசத்திலே அவனுடைய காரியத்தை கர்த்தர் நிறுத்திவிட்டார். அப்போது அவன் சொன்னதான வார்த்தைகள் தான் இந்த பகுதியிலே அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் நாம் வாசிக்கும் போது அவன் பல காரியங்கள் சொன்னதுல கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீதி நீங்கள் தேசத்தை சுதந்திரிக்க போகிறீங்க, எல்லாம் என்னென்ன ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரோ நியாயப்பிரமாண சட்டப்படி பிதாக்களின் வாக்குத்தத்தத்தை மறுபடியும் எடுத்து சொன்னபடி உங்கள் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அதனை வாசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நம்முடைய வாக்குத்தத்தம் இதில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே அவங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு என்னென்ன சொன்னாரோ வாக்குத்தத்தமாக, ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, சில வேளையில் எச்சரிப்பாக நம்ம கவனித்து நடக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன சொன்னாரோ அப்படியே நமக்கு செய்வார். அவருடைய வார்த்தை மாறாது. மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. ஈசைக்கு சிந்து உலகத்தில் இருக்கும்போது அவர் சொல்லும்போது சொன்ன, வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், நீங்கள் காண்கின்ற அனைத்தும் ஒளிந்து போகலாம், ஆனால் அந்த வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும், வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறும். அது மாறாது. இன்மைக்கு மாத்திரமல்ல, மறுமைக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த வசனங்கள் உரியதாகவே இருக்கிறது. ஆகவே அவர் என்ன சொன்னாரோ அவர் சொல்லிவிட்டு மாற்றுகிறவல்ல. யோபு சொல்லுகிறார், அவர் ஒரு முறை சொல்லி மறுமுறை மாற்றுகிற தேவன் அல்ல. நாம் மாற்றிடுவோம். ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது, நீ கவலைப்படாத மகனே, அல்லது பிரதர் கவலைப்படாதீங்க, அல்லது சகோதரி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்களை, நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். காலங்கள் நடுவே சில வேளைகளில் சில பாதிப்புகள், சில மாற்றங்கள் வரும்போது அன்னைக்கு சூழ்நிலையை நான் சொன்னேன். உண்மைதான், நான் செய்யக்கூடாது என்பது அல்ல. ஆனால் என்னுடைய நிலைமை இப்போது பரிதாபமாக இருக்குது, அல்லது இந்த நிலைமையில் நான் செய்யக்கூடிய வசதி இல்லை, அல்லது இந்த நிலைமையில் நான் செய்ய விரும்பவில்லை. ஏதாவது ஒன்று சொல்லி மாறிடுவான் மனுஷன் மாறுவான். ஆனால் எத்தனை கோடி நஷ்டங்கள் ஆண்டவருக்கு வரட்டுமே, எத்தனை கோடி நஷ்டங்கள் ஆண்டவருக்கு வரட்டும், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேவனுக்கு வரட்டும், இரட்சகருக்கு வரட்டும். ஆனால் சொன்னதை அப்படியே செய்வார். அதை வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மனதில் நம்முடைய எத்தனையோ இருக்கிறது. ஏற்கனவே எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவை இல்லை என்று இராமல்
இல்லை என்று இராமல் ஆம் என்றும் ஆம் என்று வருகிறது. அப்படியே ஆக கடவுது. நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நல்ல ஆண்டு சமுத்திரம் சொல்லுவோம். ஒரே கடந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் அப்படியே நிறைவேற்றப்பட தயவுக்காக ஸ்தோத்திரம். அது அப்படியே நிறைவேறும். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே மாற்றி அமைப்பார். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், இந்த வேதாமத்திலே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு தேசத்தை, ஏதோ ஒரு ஜனத்தை குறித்து எழுதப்பட்டதாக இருந்தாலும் அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு பின்னாட்களிலே புதிய ஏற்பாடு காலத்திலே நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்கு நமக்கும் உரியதாய் மாறியது. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான். இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான். நாம் உரிமை பாராட்டுகிறோம். ஏனென்றால் எது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் இது தேவனுடைய வார்த்தை. அவர் தேவன் ஒருவனுக்கு உரியவர் அல்ல, எல்லாருக்கும் உரியவர். அவர் அவனுக்கு சொன்னாலும் சரி, எழுதி வச்சிருக்கிறபடினாலே எனக்கும் உரியது என்று சொல்லி உரிமை பாராட்ட நமக்கு ஆண்டவர் ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார். அவர் உரிமை பாராட்டலாம். சில வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேல் ஜனத்திற்கு மட்டும்தான் நிறைவேறும், அது நமக்கு வராது. ஏன்னா சில வசனங்கள் அவங்களே சார்ந்த வசனங்கள். ஒரு இடத்துல வாசிக்கும் போது வடக்கே இருந்து வர சொல்லிடுவேன், தெற்கே இருக்கிறவங்களையும் வர சொல்லிடுவேன், மேற்கே இருக்கிறவங்கள தள்ளி விட்டுருவாங்க, அவங்கள விரட்டி அனுப்புவாங்க, கிழக்கே இருக்கிறவங்கள, இப்படி பல தேசத்தில் உள்ளவங்களெல்லாம் வர சொல்லுவதும் விரட்டி அனுப்பப்படுவதும் இருக்கும்னு அவங்க தேசத்துக்கு வர வைப்பதற்கு. நாமெல்லாம் ஒரே தேசம் என்று சொல்வது ஒரே குடும்பத்தினுடைய நிலையை போல இருக்கிறதில்லை. அந்தந்த குடும்பம் அப்படி இருக்கிறது, அவ்வளோதான். நமக்கு முன்னோர்கள் நமக்கு தெரியாது, நம்முடைய தாத்தா வரைக்கும் தெரியும். இன்னும் கொஞ்சம் வயது முதிர்ந்தவரை நல்லா திரகாத்திரமாக இருந்திருப்பார்னு சொன்னால் பாட்டனார் தெரியும். அதுக்கு மேலே நமக்கு தெரியாது. நாமெல்லாம் ஒரு குடும்ப அமைப்பில் இருக்கிறோம், அதோடு போயிட்டே இருக்கும், அதாவது டெமாலிஷ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நாம் வாழ்கிறோம், நாம் ஒரு இனமாக இருப்போம், ஒரு ஜனம். தமிழ்னா தமிழ் கலாச்சாரம், ஒவ்வொரு தேசம், ஒவ்வொரு ஸ்டேட், ஒவ்வொரு கலாச்சாரம். இந்திய தேசம் என்று சொன்னாலும் நாம் எல்லாம் உறவின் முறைகளிலே உள்ள நிலையிலே நாம் இருக்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தை பொறுத்த மட்டும் எத்தனை கோத்திரங்கள் இருந்தாலும் அவர்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து உறவின் முறைகளில் இருக்கக்கூடியவர்கள். ஒரு தகப்பன் என்று சொல்லி அந்த உறவு முறைகளை வைத்திருந்தார்கள். ஆகவே அந்த வாக்குத்தத்தம் முழு தேசத்துக்கும், ஒருத்தருக்கு சொன்னாலும் முழு தேசத்துக்குரியதாய் மாறும். ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் அது தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், அல்லது தனிப்பட்ட வார்த்தையினுடைய வாக்குத்தத்தங்கள் என்பதான் எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே சிலவை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, ஆனால் பல வாக்குத்தத்தங்களை நமக்கு சுதந்திரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது உடனடியாய் நமக்கு நிறைவேறும்படியாய் கொடுப்பதில்லை. காலங்கள் நடுவே எந்தெந்த காலத்தில் அல்லது ஏற்ற காலத்தில் எந்தெந்த சூழ்நிலை நிறைவேற வேண்டுமோ அப்படிதான் கொடுப்பார். சிலவை உடனடியாய் நிறைவேறும்படியான வாக்குத்தத்தம் இருக்கிறது, சிலவை காலங்கள் நடுவே நிறைவேறும்படியான வாக்குத்தத்தம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலவை நீடித்த காலத்துக்குரியது, சிலது சந்ததிக்கு உரியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் எந்த நிலையில் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அவர் மாற மாட்டார், சொல்லியபடியே செய்வார். அது சொல்லப்பட்டிருக்கு, சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அதனுடைய பொருள் அவர் சொன்னபடியே உங்களுக்கு செய்வார். ஆமாம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துட்டோம்னா நிறைய பிரிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்த வசனத்தை பிரிக்கும் போது நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதில் உங்களுக்கு வைக்க வேண்டியதான ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லும்போது சொல்லியபடி ஆசீர்வதிப்பார். நம்ம ஆசீர்வாதம் நமக்கு தேவை, ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் மாற்றிச்சோம்னா சொல்லியபடியே செய்வார். அப்போல்லாம் என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவர் சொல் தவறாதவர் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை, நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர், வார்த்தைகளை உண்மை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காட் ஆஃப் ட்ரூத், உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அவர் சொன்ன மாற மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, கண்ணீரின் போது, கவலையின் போது, வேதனையின் போது, துக்கத்தின் போது, பிள்ளைகளை குறித்த காரியங்கள், கணவனை குறித்த காரியம், மனைவியை குறித்த காரியங்கள், பெற்றோரை குறித்த காரியங்கள், குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதாரம், இப்படி பல கஷ்டமான சூழ்நிலைகளே கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் அல்லவா, நான் இதை செய்வேன் என்று சொல்லி சொன்னதை கட்டாயம் நிறைவேற்றுவார்.
ஒரு நாட்களிலே கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என்ன இருக்கீங்களா? எல்லாம் கவனிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உண்மை உள்ளவர். காட் ஆஃப் ட்ரூத். எவ்வளோ உண்மை உள்ள ஆண்டவர். நாம் உண்மையற்றவர். வேதம் நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவர். அவருடைய வாழ்க்கையிலே அவர் அப்படி இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி தான் அவருக்கு நடந்தது. அதன்படி தான் அவர் செய்தார். அவர் சொல்லிட்டு மற்றவங்க மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மனிதனை கடவுளாக ஆராதித்து வந்தார். மனிதனை கடவுளாக வச்சிருக்க பெரிய ஆள் இன்னும் கடவுளாக தான் வச்சுருக்காங்க. மனிதனை கடவுளாக வச்சிருந்த உடனே அவன் வயோதிபம் ஏற்பட்டு மறிக்க போகிறார். சாகும் நேரத்தில் நானும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துருவேன் அப்படின்ட்டார். அவர் கூட்டம் பயங்கர கூட்டம். ஏன்னா எப்பவுமே அவரை பார்க்குறதுக்கு கூட்டம் வரும். அவர் கடவுள்ங்கிற அந்தஸ்தில் மனிதனை கடவுளாய் மாற்றிட்டாங்க. அதனால் அவர் சொன்னார் 3ஆம் நாள் உயிர். இயேசுவை போல அவர் சொன்னார், நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தருக்கு பயப்பட்டதாக கூட்டம் எல்லாம் போதுது. அவர் செத்துட்டார். இறந்து போன உடனே பாடியை வச்சுருக்குறாங்க. 3ஆம் நாள் உயிரோடு வந்துடுவார் பார்த்தா நாற்று எடுக்க ஆரம்பிச்சிட்டு பாடி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்தாங்க. அவர் கடவுள் அப்படி இப்படி நீங்கள் எத்தனை ஆராய்ச்சாலும் சரி நாற்றை வந்துட்டு அவரெல்லாம் எழுந்திருக்க முடியாது. தூக்கி அடக்கம் பண்ண வழியாக பாருங்கன்னா அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சுது, கதை முடிஞ்சுது. அவங்களாம் சொல்லாங்க, நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துருவேன். இயேசுவை போல எல்லாரும் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாட்களில் அவங்களும் அப்படி தான் நினச்சாங்க. இயேசு சொன்னார் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துருவேன்னு சொன்னார். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் உயிர் தெழுந்துருவேன்னு சொன்னார். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்து அநேக தம்முடைய பக்தருக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். இன்றைக்கும் அவர் கல்லறை திறந்தே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவர் தம்முடைய உயிர் தெழுதலில் சொன்னது மாறலை, அப்படியே நிறைவேற்றினார். சொல் தவறாதவர். அந்த கல்லறை சொல்லுதப்பா, இப்போ உலகத்தில் எல்லா கல்லறையும் மூடிதான் இருக்கும், திறக்க முடியாது. நல்ல ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்கான். திறந்து கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்கான். அந்த கல்லறை எல்லாம் மூடப்பட்டிருக்குது. இயேசுவின் கல்லறை மட்டும்தான் திறந்துருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எதை நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் அவர் சொல் தவறாத தேவன். ஏற்கனவே என்ன சொன்னாரோ அதை செய்தார். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வார். ஆமாம், இருக்கீங்களா? அல்லேலூயா. வாக்குத்தத்தம் அப்படிப்பட்ட அற்புதமானது. நீடித்த காலம் வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, நான் உனக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அவன் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னான். உனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவருக்கு அடுத்து நான் காண்பிக்க தேசத்துக்கு போகணும்னு சொன்னார். அவன் புறப்பட்டு வந்துட்டான். புறப்பட்டு வந்தான். எந்த தேசம் விட தெரியாது. சில இடங்களிலே அங்கே தங்கினான். ஒரு நாள் ஆண்டவர் உன்னை கூப்பிட்டார். அவரோடு பேசிட்டு ஆண்டவர் சொன்னார், ஏப்பா நான் உனக்கு தேசத்தை தாரேன்னு சொன்னேன். எதுன்னு உனக்கு சொல்லலை, நீ எதுன்னு என்கிட்ட கேட்கலை. ஆனால் சொல்கிறேன், இப்போ இந்த தேசத்தின் அம்மட்டும் நடந்து திரி. அப்படின்னு சொன்னார். அம்மட்டும் நடந்து திரி. நீ எங்கெல்லாம் நடக்கிறையோ அந்த பாத சுவடுகளை நான் பதித்து வைத்துக் கொள்கிறேன். எங்கெல்லாம் நடக்கிறையோ எங்கேனாலும் போ. உன் கால் வைக்கிற ஒவ்வொரு இடமும் மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு திசையும் காட்டிட்டார். நீ நட. அந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னவர். அந்த உனக்கு தருவேன்னு சொல்லத ஆண்டவர் இன்னொரு விதத்தை சொல்கிறாரு, உன் சந்ததி இந்த தேசத்தில் வந்து சுகமா தங்கும். நீடித்த காலத்தினுடைய வாக்கு தத்துவம் அது அவனுக்கு தான். ஆனால் அந்த வாக்கு தத்துவம் நீடித்த காலத்தின் வாக்கு தத்துவம். 400 ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் அது நிறைவேற்றப்பட்டது. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. சில வாக்கு தத்துவங்களை மனதில் வைத்துக் கொள்வோம். இதே போல் 400 வருஷம் நம்ம இருக்க மாட்டோம், நம்மளுடைய சந்ததி இருக்காது, என்று ஒன்றுமே இருக்காது, நம்ம யோசிக்கிறோம். உண்மைதான். ஆனால் ஒரு பொருள் என்னன்னு சொன்னால், சில வாக்கு தத்துவங்கள் சில வருடங்களுக்கு கழித்து நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும், அதுவரை நாம் பொறுத்திருக்க வேண்டும். அதுவரை ஆண்டவர்கிட்ட போய் இப்படி சொன்னீரேன்னு கேட்க நமக்கு மனது வரும், புலம்புவோம், ஆண்டுகிட்ட முறையிடுவோம். அன்னைக்கு சொன்னீரே. ஆண்டவர் சில வருடங்களுக்குரிய வாக்குத்தத்தை முன்வைப்பார், சில நாட்களுக்குரிய வாக்குத்தத்தை வைப்பார், சில நேரத்துக்குரிய வாக்குத்தத்தை வைப்பார். இன்னொரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு.
அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னார். சில சூழல் நிமித்தம் சிக்கலில் இருக்கிறோம், தவிக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம். இந்த நேரத்தில் எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது உடனடியாக அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும். ஏன்னா அது அப்போ செய்தால் தான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு வலிமை உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது உடனடியாக நிறைவேற்றக்கூடிய வாக்குத்தத்த வசனங்கள். சில வாக்குத்தத்த வசனங்கள் சில நாட்கள் கழித்து நடக்கும், சில வாக்குத்தத்தங்கள் சில மாதங்கள் கழித்து நடக்கும், சில வாக்குத்தத்தங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தான் நடக்கும், சில வாக்குத்தத்த வசனங்கள் சில வருடங்கள் கழித்து நடக்கும். அதுக்காக நான் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு உடனே நிறைவேறவில்லை என்று யோசிக்கக்கூடாது. தேவன் சொல்லிவிட்டார், நம்முடைய ஜீவி காலம் முழுவதும் அதை அனுபவிப்பதற்கு காலங்கள் நடுவே சொன்னபடியே செய்வார். ஆமென். சொல் தவறாதவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் வந்து சொல் தவறாதவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆபிரகாம் நடந்தான். அவன் நடந்து 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 போனான். யார் குறிச்சு வச்சா? ஆண்டவர் பார்க்கிறாரு. அவன் நடந்து வந்த பாதை, நான் பாதை சூட பார்க்குறேன்ப்பா, அந்த பாத சுவடு இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு கட்டாயம் நான் செய்வேன் அப்படின்னு. காலங்கள் நடுவே அந்த பாத சுவடு அழிந்து போனது. காற்றினாலே மணல்கள் அதன் மேலே படிந்து உன் பாத சுவடு அழிந்திருக்கலாம். இயற்கையின் சீற்றத்தினாலே, இயற்கையினாலே, மழை, பனி இவைகளினாலே அந்த பாத சுவடு அழிந்து போயிருக்கலாம். ஆனால் ஒன்று மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், இயற்கையினாலும் மனுஷனாலோ எவைகளினாலோ தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டது அழிந்து போகும் என்று மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. அதை அவர் குறித்து வைத்து விட்டால் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்மளுக்கு ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், எப்பா உங்களுக்கு சொன்னாரே கர்த்தர், சொல்லியபடியே நான் ஆசீர்வதிப்பார், சொன்னபடியே உங்களுக்கு செய்வார். மீதி இருக்கிற தேசத்தை எல்லாம் நீங்கள் சுதந்திரிப்பீங்க, அதே சுதந்திரத்தை சுகமாக தங்கியிருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசம் இதுதான். இதே போல ஒரு நாளில் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கால நடுவே நம்மை நிறைவேற்றி சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவாராக. ஆமென். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏற்ற காலத்தில் நிறைவேறக்கூடியவைகள். ஏற்ற காலம் இப்படி பல சூழ்நிலை நிறைவேறக்கூடிய சூழ்நிலை எடுத்தோம்னா ஏற்ற காலத்தில் நிறைவேறக்கூடியது, சந்ததி நாட்களிலே நிறைவேறக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையில் உடனடியாக நிறைவேறக்கூடியது, சில காலங்கள் நடுவே சூழ்நிலை நடுவே நிறைவேறக்கூடியது, நாம் சந்திக்கும் அந்த பிரச்சனையின் ஓடி நிறைவேறக்கூடியது. இதெல்லாம் வேதத்தில் பல விதங்களிலே யோசித்து பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவர் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் வந்து வார்த்தையை என்ன சொன்னாலும் சரி, அந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும்போது அவர் நிச்சயமாகவே உதவி செய்ய வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் செய்வார். அது உடனடியாக நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அவர் சொல்கிறது தான் அது வாக்குத்தத்தம் மாதிரி தெரியாது சில நேரங்களில். ஆனால் சொன்னது அப்படி அதுதான் வாக்குத்தத்தம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு உரிமை பாராட்டி போனோம்னா நிச்சயமாக உடனடியாக நிறைவேறக்கூடியவைகள். ஆனால் உடனடியாக நிறைவேறக்கூடியது இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியதும் அதில் இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமாம். இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் செய்ய வேண்டியது இருக்குது, அது உடனடியாக நிறைவேறணும். நாம் செய்ய வேண்டியது இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இசைக்கு ஒரு நாள் போய் கொண்டே இருந்தேன். ஒரு 10 குஷ்டரோகிகள் அங்கே தூரமாக நின்று கொண்டு, தாவீது குமாரனே, ஐயரே, 10 குஷ்டரோகி இப்போ வரக்கூடாது, குஷ்டரோகி பிரமாணத்தின்படி அவங்க நின்றுட்டு இருக்காங்க. 10 பேர் கூப்பிட்றாங்க, ஐயா நாங்கள் குஷ்டரோகி, எங்களை சுகமாக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கத்துறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் சுகமாக்கப்படுவீர்களாக, கவலைப்படாதீங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அவருடைய வார்த்தையின் வாக்குத்தத்தம் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஆசாரியனுக்கு காண்பி முடிஞ்சது. அது ஒரு வாக்குத்தத்தமா? கட்டாயம் வாக்குத்தத்தம் தான். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் ஆசாரியனுக்கு காண்பின்னு சொல்லிவிட்டா என்ன அர்த்தம் நமக்கு தெரியாது. ஆனால் குஷ்டரோகி பிரமாணம், அவங்களுடைய பிரமாணம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு மனுஷன் சுகமானா தான், லேவிய நாமத்தில் சொல்லப்பட்ட குஷ்டரோகி பிரமாணத்தில் சுகமானா தான் ஆசாரியன்ட்ட போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசாரியன்ட்ட போய் டெஸ்ட் பண்ணி அவன் எல்லாம் பார்த்து எல்லாம் இவன் சுத்தம் உள்ளவன் சொல்லி சுத்திகரிக்க அவனை அனுப்பிடுவான். அப்போ ஆண்டவர் சொன்னார், எப்பா
நீ என்ன செய்யணும், ஆசாரியனுக்கு காண்பி அப்படின்னு சொல்லிட்டா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ சுகமாகிவிட்டாய். அந்த வார்த்தையின் உள்ளே இருக்கக்கூடியதான அற்புதமான வாக்குத்தத்தம் என்னன்னா, என் ஆண்டவர் சுகமாகி விட்டாய் என்று எனக்கு சொல்லிவிட்டார். ஆமாம், அது ஆண்டவருக்கு மகிமை வேண்டுவதாக. அது யாராவது சுகவீனமாக போனாங்களா, அல்லது சுகமாகாமல் போனாங்களா? இல்லை, 10 பேரும் சுகமான வந்தது வேண்டுமானாலும் ஒருவன் இருக்கலாம். ஆனால் வேதத்தில் சொல்லும்போது 10 பேரும் சுகமானார்கள். கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுடைய வாக்குத்தத்த வசனம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதில் சொல்லப்பட்ட வசனங்களை வாசித்து நான் பழகணும் அப்படின்னாலே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இல்லை, தேவனுடைய வசனங்கள் எப்படி வந்தாலும் அதை உட்கார்ந்து யோசித்து ஆராய்ந்து பார்த்தோம்னா அதுவும் வாக்குத்தத்த வசனத்தின் ஆசீர்வாதம் தான். மறைமுகமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது மறைமுகமான வாக்குத்தத்த வசனம். 10 பேரும் கத்துறாங்க, ஐயா எங்களை சுகமாக்கும், ஐயா ஐயரே எங்களை சுகமாக்கும், தாவீதுக்கு மாறின எங்களை சுகமாக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எல்லாம் வாங்க. ஒரு குஷ்டரோகி வந்தான், அவனை தொட்டு சுத்தமாக்கினார். அவன் சொன்னால், மலையிலிருந்து ஆண்டவர் இயேசு இறங்கி வந்த உடனே முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே அவனுக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொன்ன உடனே அவனை தொட்டு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொன்னார். அது ஒரு வகை, தொடக்கூடாது, ஆனால் அவர் தொட்டார், தொட்டு சுத்தமாகுன்னு சொன்னார். அப்போ இயேசு தீட்டுள்ளவரை மாறணும். ஆனால் இயேசு தீட்டுள்ளவரை மாற முடியாது, மாற மாட்டார். ஏன்னு சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தெய்வன் அவர். அவன் தொட்டு சுகமாகினார். இதே போல் 10 பேரையும் வந்து எல்லாம் முழங்கால் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனையும் தொட்டு சுகமாகியிருப்பாங்க. அவங்களுக்குரிய வாக்குத்தத்தம் அங்கே இருக்கா இல்லையான்னு தெரியாது. நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற காரியங்களில் அதில் ஒன்று. அந்த வாக்குத்தத்தம் இருக்கா? அவர் தொட்டு சுகமாக்கினாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன விரும்புகிறான்னு சொன்னால், அவரை எல்லாரையும் பார்த்துட்டு தூரமாக தான் நிற்கிறாங்க. ஆசாரியனை காண்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சுகமாகிவிட்டாய், அடுத்த வேலையை செய். சில வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் உடனடியாக நிறைவேறக்கூடியது. நிறைவேறும் போது நாம் ஆண்டவருக்கென்று பிரமாணத்தின்படி செய்ய வேண்டியதை செய்து அதை உறுதிப்படுத்த வேண்டும். இது உடனடியாக நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்த வசனம். ஆமாம், புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு பயப்பட்டவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அற்புதம், உடனடியாக நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்த வசனங்கள். எத்தனை உடனடியாக நிறைவேறினாலும் நாம் செய்ய வேண்டியதுன்னா அவர் சொன்னபடி செய்வதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்கும். நாம் செய்யாமல் சில நேரம் ஆசாரியனுக்கு ஆன்மீகம் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி வேறு பக்கம் போயிருந்தான்னா அவன் சுகமாக இருக்க முடியாது. ஏன்னா சட்டப்படி பிரமாணத்தின்படி ஒரு குஷ்டரோகி சுகமானா, தேவிராமத்தில் எங்கள் வாசகங்கள் தெரியும், ஆசாரியிட்ட போய் அவன் காமிக்கும் போது சில பிரமாணங்கள் சில பணிமுறைகள்லாம் இருக்குது. அதை செய்தால் அவன் சுத்தம் உள்ளவன் நிர்ணயிப்பான். அவன் கேட்பான், என்னப்பா 10 பேர் ஒன்றா அலைஞ்சிக்கிட்டே கிடந்தீங்க, நீங்கள் 10 பேர் வந்து எப்படி சுகமானீங்கன்னு சொல்லி அவன் கேட்பான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏஜிட்ட போனோம் உங்களோட போச்சனாரு பிரமாணம். அப்போ செய்ய வேண்டிய பிரமாணங்கள், கட்டளைகள், பின்பற்ற வேண்டியவைகள், ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அதன் ஊடே பின்பற்ற வேண்டியவைகள், கை கொள்ள வேண்டியவைகள் என்று ஒன்று இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை செய்யும்போது அந்த வாக்குத்தத்தம் பூரணமாய் நம்ம உடனடியாக நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்த வசனங்கள் கர்த்தருக்கு பயன்படுவதான். ஏற்ற காலத்தில் நிறைவேறும், உடனடியாக ஆண்டவர் சொல்லுவார். சில வேளை தகப்பன்ட்ட சொல்லுவார், சில வேளை மகன்கிட்ட சொல்லுவார், மகள்கிட்ட சொல்லுவார், தாயிட்ட சொல்லுவார். இப்படி ஆண்டவர் சில வேளைகளில் குடும்பத்தில் ஒருவர்கிட்ட சொல்லுவார், நிறைவேற்றுவேன், அது நிறைவேற்றி தீர்வார். தாவீதுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தோன்னா, தாவீது ஆண்டவர் அவனை பெரிய அரியணையிலே அமர வைத்து அவனை தேசமெங்கும் புகழ வைத்தார். அவனுடைய புகழ்ச்சி தேசமெங்கும் இருந்தது. ஆட்சி நல்ல ஆட்சி நல்லா இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு மனக்குறைவு என்ன அப்படின்னா, தான் பிள்ளைகள்லாம் சரி கிடையாது. பிள்ளைகள்லாம் அவனுக்கு பிறந்த பிள்ளைகளெல்லாம் எருசலேமில் பிறந்த பிள்ளைகள் இருக்காங்க, வேறு வெளி ஊர்களில் தங்கி இருக்கும்போது பிறந்த பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அப்படி பல பிள்ளைகள் இருக்கிறாங்க. பலரோடு இந்த பல மனைவிமாரோடு இருந்த அந்த மறுமனையாட்டி இருந்த பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அம்னோன் தான் முதல் பிள்ளை. நல்லா கவனிங்க, அம்னோன் முதல் பிள்ளை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தான் அரியணைக்கு வருவதற்கு தகுதி உள்ளவன் சட்டப்படி. ஆனால் அதெல்லாம்
சீரழிந்து போன நிலையில் இருந்தது. அப்சலோமா அங்கே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அவனும் கடைசியில் எதிரியாய் மாறி அவன் செத்து போனான். இதெல்லாம் நடக்குது. அவனுக்கு பயங்கர ஒரு கேள்விக்குறி, என்ன பண்ணணும்னு தெரியலையே. என் ஆட்சி நல்ல, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், என் ஆட்சி நல்லா இருக்குது. இதெல்லாம் இது பைபிளில் சொல்லப்படுறாங்க. அவனுடைய மனக்குறைவு உட்காந்து யோசிச்சிருப்பான், எனக்கு அப்புறம் எப்படி ஒரு நல்ல ஒரு ஆட்சி வரும். ஆண்டவன் ஒரு நாள் ஆலயம் கட்டணும்னு சொன்னேன், ஆலயம் கட்டணும்னு சொன்னேன். ஆண்டவர் எனக்கு அதையாவது செய்யட்டும், என்ன செய்யலாம்னு நினச்சி நான் போனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனால் இருக்கிற பிள்ளைகளில் பார்த்தா ஒரு மாதிரிலாம் இருக்கு. யோசித்தான், கலங்கினான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எப்போ உன் கர்ப்பப்பிறப்பு நான் ஒன்று சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஞ்ச நாளில் சாலமோனை ஆண்டவர் சுட்டி காட்டினார். அதற்கு மண்டபதான் கர்ப்பப்பிறப்பு இருக்கு, உனக்கு உன் ஆட்சி வீணாக போகாதபடிக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கேன். இது நீடித்த கால வாக்குத்தத்த வசனம், நீடித்த வருஷங்கள், 1000 ஆண்டுகளுக்குள்ள வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னது? அவன் தாவீது இந்த சிங்காசனம் நிலைத்திருக்கும் என்று சொன்னவர் இயேசுவை முன் வைத்து தான் சொன்னார். அப்போ அவர் சந்ததியில் பிறக்கக்கூடிய இயேசு எத்தனை வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு தான் பிறக்கிறாரு. ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு பிறந்த இயேசுவும் சிலுவையில் மறைத்தார். இன்னும் ஆயிரக்கணக்கான 2000 வருஷம் போயிட்டு அப்படி சிங்காசனம் உறுதிப்படுத்தப்பட்டது போல நமக்கு தெரியுது. ஒரு நாள் நம்ம சிங்காசனம் அமர்ந்திருக்கும் போது அதுதான் நிறைவேறும், தாவீதின். ஆனால் அன்றைக்கு உள்ள நிலையில் ஆலயம் கட்டணும், சிங்காசனம் அழைத்திருக்கணும், என்ன செய்வது, எனக்கு அப்புறம் வீணாக போயிடக்கூடாதுன்னு யோசிக்கும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். ஏற்கனவே பிறந்த குமாரன் இருக்கான், போதும் போதுங்கிற மாதிரி இருக்கானுங்க. அவ்வளோ இருக்கு, அவ்வளோ அந்த பிள்ளைகள்லாம் நிறைய இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒருத்தனை கொடுப்பேன். அவன் பேர் சாலமோன், பேரை சொல்லிட்டு சாலமோன். அவன் ஒரு ராஜ்யத்தை காட்டுவான், ஆலயத்தை கட்டுவான், ராஜ்ய சிங்காசனம் உட்கார்ந்துருப்பான் அப்படின்னு சொன்னார். இவையெல்லாம் வாக்குத்தத்தம் பெறும்போது சாலமோன் கிடையாது. நல்லா கவனி, பிள்ளைகள் வேறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் சாலமோன் கிடையாது. அதுக்கப்புறம் தான் சாலமோன் பிறந்தான். காலங்கள் நடுவே ஒரு குறுகிய வயதில் அவனை அரியணை ஏற்றும்போது அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆண்டவர் சொன்னபடியே நினைச்சிட்டாரு. என் வாழ்க்கையில் ஒருத்தனை கொடுத்து சாலமோன்னு பேரை சொல்லி அந்த சாலமோனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தாரே என்று சொல்லிட்டு வேதம் சொல்லுது, வார்த்தையினாலே சொன்னதை கரங்களினாலே என்ன செய்தாராம், நிறைவேற்றினார். கர்த்தருக்கு பயப்பட்டவதா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டு வருவார், சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர் நிறைவேற்றி தீர்வார். இப்போ சொல்கிற காலத்தில் நமக்கு ஒன்றுமே இல்லாத இருக்கலாம், ஆனால் காலங்கள் நடுவே எல்லாவற்றையும் தந்து கண்காண நிறைவேற்றி மனப்பூர்வமாய் தேவனை ஆராதிக்க கிருபை செய்ய வல்லவர் அவர். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் அவர் வாக்குத்தத்தம் சொல்லும் போது நமக்கு அது நிறைவேறுங்கிற நம்பிக்கையே இல்லாத இருக்கும். இப்படி சொல்லிட்டாரு, அதுக்கு சாத்தியக்குறை கிடையாதுன்னு நீங்கள் சொல்லலாம் இல்லை. அது எல்லாவற்றையும் உண்டு பண்ணி உங்கள் கண்களால் காணும்படியாய் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவர். அவர் அது சில காலங்கள் நடுவே செய்கிற வாக்குத்தத்தம், நிறைவேற்றி கொடுக்கிற வாக்குத்தத்தம். இதே பொழுது இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் சொன்னார். அவன் சொன்னான், எப்பா உங்களை சொல்லிட்டார்ல, நிச்சயமாக நிறைவேற்றுவார். வேதத்தில் சொல்லப்படுங்க. யோசுவா புத்தகத்தில் நான் வாசிக்கிறேன். யோசுவான் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்களேன். யோசுவா எல்லாத்துக்கும் அவன் என்ன செய்யறான், பிரித்து கொடுக்குறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பிரித்து கொடுக்கும்போது கொடுத்துட்டு அவன் சொன்னான். 45ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிவிட்டது. ஆமாம், வாசிக்கிறீங்களா? யோசுவா சொன்னான், இஸ்ரவேலுக்கு என்னென்ன சொன்னாரோ ஒன்று கூட தவறி என்ன செய்யணும், தவறி போகவில்லை. இன்னொரு வசனம் இன்னும் அருமையாக இருக்கும். 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க. 23ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க. கர்த்தருக்கு பயக்க மாட்டவரை வாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில்
இதோ நான் பூலோகத்தார் போகிற வழியிலே நான் போகிறேன். அவன் யோசுவா எல்லாம் ஜனங்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு அவன் சொல்லி சொல்கிறான். கடைசி பகுதியில் இருக்குன்னு அதை சொல்கிறது, கடைசி பகுதி தான் இருக்குதுன்னு நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்து முழு ஆத்மாவும் அறிந்திருக்கிறீர்களே, அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி விட்டது. அவைகளில் ஒரு வார்த்தையும் என்ன செய்யலையா, தவறி போகவில்லை. அவ்வளோ கச்சிதமாக இருக்கா பாருங்க. கர்த்தருக்கு வாய் வேண்டாவதாக. மோசே சொன்னான், எப்பா உங்களுக்கு என்னென்ன சொன்னார் அப்படியே செய்வார். அப்போ சொன்னேன். ஆபிரகாமுக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி எது என்னென்னா, ரொம்ப வேதமே நமக்கு பிடித்த பகுதி தான். அப்பப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு பகுதி என்னென்னா, ஆண்டவரான ஒரு நாள் ஒரு வழிமுறைகளை செய்ய சொன்னார். வழிமுறை செய்தான் தூங்கினா அந்த கார் இருள் வந்தது, இதெல்லாம் இருக்கும். அப்போ ஆண்டுனார் 400 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் உன்னுடைய சந்ததி எய்த்திலே அவர்கள் உபத்திரப்படுவார்கள். சரி, உபத்திரப்படுவாங்களே, வரும்போது அவ்வளோ உபத்திரமோ கஷ்டம் கண்ணீர் வேதனை தப்பிச்சோம் பிழைச்சோம் ஓடக்கூடிய அந்த காலகட்டம் அது. அப்போ ஆண்டுகிறாரு. ஆனால் வரும்போது வெள்ளியோடு பொண்ணோடு வருவாங்க, சும்மா வர மாட்டாங்க. அவங்க பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவராக வருவாங்க, வெள்ளியும் பொண்ணும் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 400 வருஷம் கழித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியும். அவர் சொல்லிட்டார், அவனுக்கு வாக்குத்தத்தமாகி சொல்லப்பட்டவைகள் அவெல்லாம் 400 வருஷம் கழித்து நாம் 4 நாள்லேயே மறந்துடும். சில நேரம் 40 மணி நேரத்திலே மறந்துடும். ஆனால் 400 வருஷம் போயிட்டு 400 ஆண்டுகள் போன பிறகும் அவ இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து புறப்பட வைக்கும்போது வேறு சொல்லுது, அவர் சொன்ன 400 ஆண்டு சொன்னார், சொன்ன அந்த நாளில் அவர்களை கர்த்தர் அவர் கணக்கு பண்ணி வச்சுருக்காரு. கணக்கு பண்ணி வச்சு கரெக்டாக புறப்பட பண்ணார். ஒரு நாள் கூட அவங்களை எக்ஸ்ட்ரா உட்கார வைக்கல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை மாத்திரம் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் வசனங்கள் ஒரு நாள் கூட தப்பாது, ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் கூட தப்பாது. அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும் இரக்கம் உள்ள தெய்வன் அவர். அவரை போல நல்ல தெய்வன் இல்லை. ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டானா நிச்சயமாக செய்வார். அதுக்கு தான் அவரை குறித்து சொல்லப்படுது, அவர் காட் ஆஃப் ட்ரூத். அவர் உண்மையுள்ள கர்த்தர், உண்மையுள்ளவர். அவரை போல உண்மை இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மைதான் உண்மை, அவரை போல உண்மை உள்ளவர் கிடையாது. இந்த வசனத்தை நிறைய பிரிக்கலாம், நிறைய இருக்குது. கர்த்தருக்கு பயன்பட்டவதான். நமக்கு தான் காலங்கள் போதாது. வேதம் ஒரு சமுத்திரம், நாம் ஒரு ட்ராப் தான் வச்சுருக்கோம். வேதத்தில் ஒரு சமுத்திரம்னா நாம் ஒரு ட்ராப் தான் வச்சுருக்கோம். ட்ராப் ஆஃப் த ஓஷன் அப்படி வச்சுருக்கோம். அவன் இன்னும் எவ்வளோ இருக்குது, எக்கச்சக்கம் இருக்குது. அதை நம்ம ஆராய்ந்து முடியாது, அளவிட முடியாது. அதான் சொல்லி அவருடைய அறிவு ஞானம் இதெல்லாம் நம்மளை அளவிட முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. எப்படி செய்வார்னு தெரியாது, எப்படி யோசிப்பார்னு தெரியாது. நாங்கள் யோசிக்கிற மாதிரி அவர் செய்ய மாட்டார். அவர் வித்தியாசமாக யோசிப்பார். எந்த எல்லையில் மாற்றணுமா மாற்றிடுவார், எந்த எல்லையில் செய்யணுமா செய்வார். ஆகவே அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இதனால் வரை நீங்கள் நடந்து வந்த பாதைகளை இந்த காலகட்டங்கள் கஷ்டமாக இருக்கலாம், இந்த காலகட்டங்கள் நமக்கு மனவேதனையோடு இருக்கலாம், என்ன செய்வது திகைத்து இருக்கலாம். ஒன்று மாத்திரம் வச்சுக்கிடுங்க, தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மனசில் வச்சு காலங்கள் நடுவே நிறைவேற்றி கொடுக்குற தேவனிடத்தில் எனக்கு செய்யுமையா செய்யுமையா செய்யுமையான்னு சொன்னால் பூரணமாய் நிறைவேற்றி கொடுக்க வல்லவர் அவர். ஆமாம், வல்லவர். இந்த அற்புதமான ஆண்டவரை தான் ஆராதிக்கப்படியாக வந்திருக்கிறோம். ஆமாம், நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் விடுவோமா. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இது இவ்வளவு சொன்னேனே, இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாதிரி தான். இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னும் இருக்குது ஒரு வாக்குத்தத்தை எப்படி நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி, எப்படிலாம் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு பயன்பட்டவதாக அப்படிலாம் இருக்குது, நிறைய நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம். ஏன் நிறைவேற்றுறார், நம்முடைய வாழ்க்கைக்கு அது என்ன பிரயோஜனத்தை கொண்டு வருகிறார். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அது எப்படி நிறைவேறும், இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆராய்ந்து முடியாது. இந்த காலத்தில் தெய்வ சமுத்திரம் வந்திருக்கிறீங்க, ஒரு விஷயம் கண்களில் மூடி ஜெபிக்கும்படி கேட்குறேன். நல்ல கண்களில் மூடி ஜெபம் பண்ணுவோமாக. அவர் உங்களுக்கு சொன்னபடியே ஆசீர்வதிப்பார் என்பது ஒரு பக்கம், சொன்னபடியே செய்வார். வாக்குத்தத்தமே அதுதான்.
நமக்கு என்னெல்லாம் சொன்னாரோ சொன்னபடி செய்வார். நீங்கள் சொல்லுங்கள், என் ஆண்டவர் எனக்கு சொன்னபடி செய்வார். சொல் தவறாதவர், சொன்னபடி செய்வார். உண்மை உள்ளவர், சொன்னபடி செய்வார். சொல்லியிருக்காரு, சொன்னபடி செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே எனக்கு செய்வார், எனக்கு செய்வார். நல்லா சொல்லி 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 அப்படியே நீங்கள் சில நேரங்களில் சில வாக்குத்தத்தத்தை முன்வைங்க. அவர் காலம் நடுவே சொன்ன வாக்குத்தத்தத்தை முன்வைங்க. தாவீதில் அப்படி தான் வச்சான். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் அல்லவா. அவனோட குறைவு வந்தபோது கூட அவன் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை முன் வச்சான். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். நாமும் ஆண்டோடு வைப்போம். கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவர், மாற்றங்களை உருவாக்க வல்லவர். உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நல்ல வாக்குத்தத்தங்களை இது நாள் வரை பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் ஏதோ மாதம் ஒன்று கொடுக்குறாங்க, வாங்கிட்டோம். அது நாங்களாக கொடுக்கறதுங்கிறது ஒரு பக்கம் நீங்கள் யோசிக்கலாம். ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து கொடுக்கணும். எங்கேருந்து எடுத்தாலும் அது கர்த்தருடைய வசனங்க, அது கர்த்தருடைய வார்த்தை. நாங்கள் விரும்பி கொடுக்கோமோ, விரும்பாமல் கொடுக்கோமோ, தெரிஞ்சு கொடுக்கோமோ, தெரியாமல் கொடுக்கோமோ, நாங்கள் எடுத்து கொடுக்கோமோ, இதிலிருந்து உங்களுக்கு வாசிக்கும்படி சொல்லி கொடுக்கோம், எதுவாக இருக்கட்டும். ஆனால் அது மனுஷ வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டணும். எனக்கு அதை தாரும், நீ எனக்கு சொன்னபடி செய்யும். ஜெபமா, நல்லா ஜெபணும். ஹல்லேலூயா. அற்புதமான ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அற்புதமான ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அற்புதமான ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகிமையான ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகத்துவமான ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐயா உமக்கு நன்றி 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 நன்றி. சர்வ வல்லவரே நன்றி 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 நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்தமும் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கொடுப்போம். ஆண்டவரே, நீ சொன்னபடி செய்கிறவர், சொல் தவறாதவர். உம்முடைய காரியங்களை குறித்து நீ சொல் தவறாமல் இருக்கும்போது நாங்கள் எங்கள் காரியத்தை நிறைய போய் சொல்லிடுவோம். ஐயா, நாங்கள் ஏமாத்திடுவோம், நாங்கள் மாறிடுவோம், நாங்கள் மனுஷங்க. ஆனால் நீ பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பீரோ, வசனத்தை நிறைவேற்றாது இருப்பீரோ. உண்மை இல்லை கர்த்தரையா. நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னபடியே ஆசீர்வதித்தீ, சொன்னபடியே செய்தீர். நீ சொன்ன வார்த்தை உண்டாகிலும் தரையில விழுந்து போகலை. நீ சொன்னது ஒன்று கூட விழுந்து போகலையா, எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. அது அவங்கள நல்வழிப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் சரி, அவங்க தவறும் போது எச்சரிப்பு சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் சரி, நீ என்னென்ன சொன்னிடும் அப்படியே நிறைவேற்றப்பட்டது. அந்த ஜனங்களை நேசித்தவர் இன்றைக்கும் எங்களை நேசித்த சிலுவையில மறைத்தீரையா. ஆகவே தான் அந்த வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு நாங்களும் பங்குள்ளவராயிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாங்களும் பங்குள்ளவராயிருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று அழைக்கும்படி ஐஸ்லாக்கியத்தை கொடுத்து அன்றைய நாங்கள் அதை உரிமை பாராட்டுகிறோம். ஐயா, எங்களுக்கு நீர் கொடுக்க வல்லவர், எங்களுக்கு நீ சொன்னபடியே நிறைவேற்றுவீரையா. எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் மனமாற மாட்டோம். நீ சொன்னபடி செய்வேன் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இருப்போம். அதை பெற்றுக்கொள்வோம் என்ற முழு நிச்சயம் எங்களுக்கு இருக்கு. நீ பொய் சொல்லாதவர். அதே போல வருவன் என்று சொன்னவர் வருவேன், அப்பவும் பொய் சொல்லாதவர் தான் ஐயா. ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் காலங்கள் நடுவே ஏற்ற காலத்திலே உடனடியாகவே இதையெல்லாம் நிறைவேற வேண்டுமோ நிறைவேற்றி கொடுக்க முடிய பொறுப்பாத்திரைகளை தாழ்த்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டீஃபன் ஜெபிக்கப்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா கர்த்தாவே, நீர் சொல் தவறாதவ தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாக்கினாலே சொன்னதை உம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றி தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, மாறியும் உறைந்த மழையும் எப்படி பரத்திலிருந்து உண்டாகி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய வாயிலிருந்து
புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே வெறுமையாய் உம்மிடத்திலே திரும்பாம அது நீர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்குமே ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு கர்த்தர் எங்களுக்கு தேவனே கடந்த நாட்களிலே கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து ஒவ்வொன்றாய் அவைகளை எங்களுக்கு தேவனே சொந்தமாக்கி கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏற்ற காலத்திற்கென்று தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் அதை எங்கள் கரங்களிலே வந்து தேவனை கர்த்தாவை தருவீர் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் உம்முடைய கரங்களுக்குள்ளே பொறுமையாய் காத்திருக்க ஆண்டவரே, எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் தேவனே சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே அப்பா, நடக்கிற காரியங்களை, நடக்கிற சம்பவங்களை, சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் ஒருபோதும் தளர்ந்து போகாமல் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் வாக்கு தந்த தேவனை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து கர்த்தாவே, வாக்கு உரைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர், ஒருபோதும் நீர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றையும் தரையிலே விழுந்து போக விடமாட்டீர் என்கிற தைரியத்தோடு ஆண்டவரே அப்பா நாங்கள் தேவனை காத்திருக்கிறோம். ஏற்ற வேளையிலே நன்மைகளை எங்களுக்கு தேவனே வானத்தை திறந்து தருவீர் ஆண்டவரே அப்பா, அற்புதத்தை செய்வீர், அதிசயங்களை காண பண்ணுவீர். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம். தேவனே கர்த்தாவை, கேட்ட வசனங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே 30, 60, 100 பலன் தருவதாக பலப்படுத்தும். எங்களுக்கு உம்முடைய கிருபைக்குள்ளாய் எங்களை மறைத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே தருகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே. ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வாராக. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் என்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் இந்த நாளில் பங்கு பெற கற்றுக் கொடுத்த கிருபைக்கு நன்றி. தொடர்ந்து இந்த லாக்டவுன் இருக்கிற காலங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம். டைம் குறிப்பிடப்படும். நீங்கள் டைமில் உட்கார்ந்து நல்ல ஆராதனை போல வீடுகளில் அமர்ந்து நீங்கள் அதை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒன்று சிலர் கேட்பது போல நாங்கள் எப்படி காணிக்கை போடுவது எங்களுக்கு தெரியல, வீட்டை விட்டு வெளியே வர முடியும்னு சொல்லி அவர் கேட்கிறார்கள். நீங்கள் வரும்போது ஒருவேளை இந்த பகுதியிலே நீங்கள் வருவதற்கு சான்ஸ் கிடைச்சா ஏட்டி வரும்போது ஆலயம் திறந்தான் இருக்கும். நீங்கள் காணிக்கை பெட்டிகளை போட்டு சொல்லலாம். ஒருவேளை இல்லாவிட்டால் ஆன்லைன் மூலம் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நம்முடைய ஃபர்ஸ்ட் ஏஜி நியூஸ் குரூப்பில் உங்களுக்கு நான் அனுப்பி தருகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 9443610026 இது என்னுடைய நம்பர். ஃபர்ஸ்ட் ஏஜின்னு போட்டு அந்த நம்பரை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு போடும். இல்லாவிட்டால் நம்முடைய சர்ச் அக்கௌண்ட் நம்பர் அதை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய பொருத்தனைகள், உங்களுக்கு ஆலயத்தை கொடுக்க வேண்டியதான காரியங்கள், தசம பாகங்கள், காணிக்கைகள் எல்லாம் நீங்கள் அந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரிவிக்க நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. அப்படி கொடுக்கும்போது ஏதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாம் மற்றவர் கொடுக்க வேண்டிய இந்த லாக்டவுன் பீரியடில் மற்ற ஆட்கள் கொடுக்க வேண்டியது, ஸ்தாபனத்தை கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உங்களுக்கு இதை தாங்குவதற்கு உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமை உண்டாகட்டும். ஆமென். கிருபை தாரும் தேவா.